Hey guys, welcome back to YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல MCA கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் தான் full டீடைல்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த கோர்ஸ்ல வந்துட்டு என்ன டியூரேஷன், இந்த கோர்ஸ்க்கு என்ன எலிஜிபிலிட்டி, ஸோ அட்மிஷன் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும், ஸோ அது மட்டும் இல்லாம இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி இருக்கும், இதுல இருக்க சப்ஜெக்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும், ஸோ அது மட்டும் இல்லாம இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம கையில ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ வரும், அதெல்லாம் பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ MCA அப்படின்னு பாத்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். இந்த கோர்ஸ் வந்துட்டு எதை பத்தி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பத்தி, அதாவது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை பத்தி, அது இல்லாம அதுல இருக்க சாஃப்ட்வேர் அதெல்லாமே பத்தி படிக்கிறது தான் மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சொல்லுது. இதுக்கு டியூரேஷன் எவ்வளவுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2 years கோர்ஸ் இது. ஸோ செமஸ்டர் பாத்தீங்கன்னா மொத்தம் 4 செமஸ்டர் இருக்கும். 6 monthக்கு ஒன்கா செமஸ்டர் வந்துட்டு நம்மளுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுல வர சப்ஜெக்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு இதுக்கு முன்னாடி யூஜி படிச்சிருப்பீங்க இல்லைங்களா, அண்டர் கிராஜுவேட் டிகிரி, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இதுல இருக்க சப்ஜெக்ட்ஸும் இருக்கும். இதுல வந்துட்டு கொஞ்சம் சப்ஜெக்ட்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாவே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா அதாவது பேசிக்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் எலாபரேட்டாவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு அண்டர் கிராஜுவேட் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். ஸோ உங்களுக்கு அது மட்டும் இல்லாம நீங்க அதுல வந்துட்டு எவ்வளவு பெர்சன்டேஜ் எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 60% மேல நீங்க எடுத்திருந்தாதான் இந்த கோர்ஸ் வந்துட்டு சூஸ் பண்ணி படிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு நான் கவர்மெண்ட்ல போய் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாவே வரும். இல்ல நான் பிரைவேட்ல போய் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிரைவேட்ல உங்களுக்கு ஃபீஸ் அதிகமாவே வரும். அது ஒவ்வொரு காலேஜை பொறுத்து தான் ஃபீஸ் வந்துட்டு உங்களுக்கு வரும். ஸோ அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் இது முடிச்சுட்டு நான் என்ன ஜாப் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீங்க இது முடிச்சுட்டு சாஃப்ட்வேர் பப்ளிஷரா போகலாம், இல்ல சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் ஆர்கிடெக்சரா போகலாம், இல்ல சாஃப்ட்வேர் டெவலப்பரா போகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வேகன்சிஸ் இருக்கு. வந்துட்டு ஃபாரின்ல போய் ஒர்க் பண்ணணும், அப்ராட்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா தாராளமா அங்க போய் ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த கோர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நிறையவே ஸ்கோப் இருக்கு. இல்ல நீங்க இதை வந்துட்டு அப்ராட்ல பண்ணணும்னு ஆசைப்பட்டாலுமே இந்த கோர்ஸ்ல தாராளமா நீங்க அப்ராட்ல போய் பண்ணலாம். இந்த கோர்ஸை பத்தின ஃபர்தர் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. மறக்காம நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனான வீடியோஸை ஃபாலோ பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.